ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022ஆம் ஆண்டு கேரளாவில் இந்த நியூஸை யாராலையுமே மறந்துருக்க முடியாது. சாரோன் ராஜ் அப்புறம் கிருஷ்மா இவங்களோட வழக்கு தான். ஸோ சாரோன் ராஜ் அவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா 25, கிருஷ்மாவுக்கு அப்போ வயசு வந்து 22 ஆயிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க நெய்யாற்றங்கரை அப்படிங்கிற நீதிமன்ற அமர்வில். ஸோ எதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ பெரிய மரண தண்டனை அப்படின்னு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப வருஷமாக காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட காதல் நாளடைவில் ரொம்பவே நெருக்கமாகவும் ஆயிருக்கு. அந்த டைமில் இவங்களுக்கு அந்த ஜோதிடம் மேலே ரொம்பவே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ, அவங்களோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாங்க, செகண்ட் ஹஸ்பண்ட் கூட தான் அவங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதை ரொம்பவே நம்பின இந்த ஃபேமிலிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காதலனையே தன்னோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டாக நினச்சிட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்கான எல்லா திட்டமும் இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. நாளடைவில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு டவுட்டே வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த திட்டத்தையுமே வந்து இந்த கிருஷ்மா பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 10 தடவைக்கு மேலேயே வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணி அவங்களால அது சக்ஸஸ் ஆக முடியல. அண்ட் ஃபைனலாக வந்து அவங்க தாய் மாமாக்கிட்டேயும் அவங்க பெற்றோர்கிட்டே வந்து உதவி தேடியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெருக்கமான ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப அந்த தாய் மாமா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. பூச்சிக்கொல்லி மருந்தில் வந்து இது விஷத்தை வச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் வந்து விஷம் வச்சு கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்கள திட்டமிட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கும் கூப்பிட்ருக்காங்க கிருஷ்மா. ஸோ அன்னைக்கு நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விஷம் ரொம்ப நச்சுத்தன்மையான விஷத்தை கலந்து கொடுக்குற அந்த டேட்டில் இவங்களுமே அந்த நம்பிக்கையின் பேரில் வந்திருக்காரு. வந்தவருக்கு வந்து இந்த கஷாயத்தில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கஷாயம் கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூஸில் கலந்து கொடுத்துட்டாங்க. குடிச்சு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் இருக்கும் போல் அவங்க டக்குன்னு வெளில வந்துட்டாங்களா. அவங்க ஃப்ரெண்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப வாமிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 நாளுக்கு மேலே ரொம்பவே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் எல்லாமே வந்து அந்த நச்சு கலந்துருக்கனால எல்லாமே வந்து போயிடுச்சு. ஃபுல்லாகவே உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே அழுகுன நிலைமைக்கு வந்து அவங்களால பேசக்கூட முடியல. ஈவன் தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து வலியை அனுபவிச்சாங்க. அப்போ கூட அவங்க காதலியை வந்து காமிச்சு கொடுக்கல. ஸோ அதுக்காக இதை விசாரித்த அந்த நெய்யாற்றங்கரை நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் காதலை மட்டும் கொல்லலை, காதலோடு சேர்த்து அவங்களோட உணர்வையும் சேர்த்து கொண்டிருக்கீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட வயசை வச்சோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கம்மியாக்க முடியாது, உங்களுக்கு மரண தண்டனை தான் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. இப்போ இருக்க சமுதாயத்தில் கூட இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஏமாற்றி அவங்களோட சொந்த தொழிலுக்காக பணத்துக்காக இந்த மாதிரி நிறைய பேரை வந்து மூளை செலவு பண்ணுறாங்க. உண்மையாலுமே வந்து கிருஷ்மா கொஞ்சம் யோசித்து எல்லாமே அவங்க ஃபேமிலியில் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த காதலரோடைய வாழ்வை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிஜமாகவே அவங்க ராணியாக தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க, யார் சொல்கிறதே கேட்காதீங்க. இவங்களோட வழக்கிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து விலகி இருக்கணும். பணத்துக்காக இங்கே என்ன வேணாலும் மூளை செலவு நடக்கும். ஸோ அதனால் வந்து நமக்குன்னு வந்து யோசிக்கிறதுக்கு இறைவன் வந்து திறன் கொடுத்துருக்காங்க. சிந்தித்து எது வந்தாலும் செயல்படுங்க. தேங்க்யூ.